அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக டைம் 1 o'clock. நானும் அப்பாவும் கிளம்பிட்டோம் பழைய வீட்டுக்கு. அப்பா தினைக்கும் போவார் கறி வேக வச்சு எடுத்துட்டு. ஏன்னா அங்கே பூனைங்க இருக்குது. ஸோ அதனால் 3 வீடு மாறணும். 3 வீட்டாண்டியும் பூனைங்க இருக்குது. எங்கள் அப்பா தினைக்கும் தவறாமல் கரெக்டாக போய் போட்டுருவார். அப்புறம் அண்ணன் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டாரு. ஸோ நானும் போனேன். எங்கள் அப்பாவுக்கு 77 இயர்ஸ் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ் இன்னமும் நல்லா இருக்கிறாரு. ஏன்னா அந்த பூனைங்க எல்லாம் துவா செய்கிறனால. பாருங்கள், இதுதான் அந்த தெரு. இந்த பூனைக்கு 11 இயர்ஸ் ஆகுது. இன்னமும் அங்கே தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். மனுஷங்க போனாலும் இந்த விலங்குங்க அங்கே தான் இருப்பாங்க சாகிற வரைக்கும். அந்த தெரு ஸ்டார்டிங் போன உடனே வந்துடுவாங்க. இந்த வீடு எங்கள் பெரியம்மா வீடு. போன வருஷம் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இல்லைனாலும் அவங்க பூனை எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் சின்னதாக இருக்கும்போது எங்கள் ரிலேஷன்ஸில் சொல்லுவாங்க, பூனை வளர்க்காதீங்க, பூனை விட்டுருங்க, பூனைனால நோய் வரும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் வராது. அவங்க துவால இன்னும் நல்லா தான் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், யாருக்கும் ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.